செந்தில் வந்து பார்க்குற எல்லா பொண்ணுகிட்டே பேசுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். ஞாபகம் இருக்குல்ல? சொல்லு. அதெல்லாம் பேசு. போன தடவை ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டோம். இந்த வாட்டி பொண்ணை உசார் பொண்ணுன்ற ப்ரிப்பரேஷனில் 2 பேர் வரானுங்க. பொண்ணுகிட்ட பேசுகிறோம், அவன் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் வரும். இவன் சொன்ன எதுவுமே பண்ண மாட்டான். இதெல்லாம் நாங்கள் எபினேசருக்காக பண்ணுறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆமா, எபினேசன் ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் நீங்க பார்க்கணும். அவர்தான் எங்கிட்ட சூப்பர். நரம்பு தலைச்சு வர மாதிரி. அவன் தான் எங்க டீமோட தனுஷ். 4வது ஒருத்தர் அங்கே வராது அப்படின்னு அவருக்கு இன்ட்ரோ தரலாங்க. அதுக்குள்ளே தான் கொடுத்துட்டாரு. அதான் ஓஹோ, இல்லை கடைசியா வந்து சேர்ந்தாரு விநாயக். 4வதா கடைசியா சேர்ந்தாரு. அது இவன் தான். அந்த மூஞ்ச அவரா இவன் தான். அவனோட என்ட்ரிக்காக தான் அவன் மூஞ்ச எடுத்து பண்றான். மனசை பாகுபலி பிரபாஸ் அனுப்புவாங்க. மூணார் போனாங்க, வாகமூணு போனோம். ஆனா இவன் எங்க போனா அவனுக்கே தெரியாது. நாங்க போன பின்னாடியே வந்துடுவான். ஒரு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வாழ்க்கை கொடுக்க போறான். இவனும் வாழ்க்கை கொடுக்க போறான். அங்க இருக்க ஸ்கூல்ல எடுத்து நடத்த. ஆமா, அங்க இருக்க ஸ்கூல் எல்லாத்தையும் ஓட போறான் இவன். ஆயா வேலை பார்க்க போறான். ஆமா, ஆயா வேலை பார்க்க சான்ஸ் நிறைய இருக்கு. இவன் இன்ட்ரோ பண்றான். பை தி வே, இவன் பேர் கார்த்திகேயன். இவன் பேர் கார்த்திக்கு. இவன் பேர் செந்தில் கார்த்திக்கு. நான் மட்டும்தான் இருக்க ஒரே ஒரு விஜய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மூணாப்புறம் ஒரே ஒரு பஸ் இது தான். ஏன்னா அது தூரத்தில் லைட்டாக எதுன்னு நினைக்காதீங்க. அதில் நைட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்ச வியூ அது. அது மாதிரி வெடிக்கால் 6 மணிக்கு நாங்கள் போய் ஷார்ப்பாக ரீச் ஆகிட்டோம். அப்புறமா நம்ம பாய்ஸுக்கு மூணார் குழுவை பார்த்தோன்னா ஒரே குஷி ஆகிடுச்சு. 3 கார்த்திங்களும் வாங்கடா தயவு செஞ்சு பக்கத்தில். வெற்றிகரமாக வந்தாச்சு. அங்கே எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். மஞ்சுமன் பைஸ்மேன் நினச்சிக்காதீங்க, வாந்தி வந்துருச்சு. இவன் தலைமையில மழை இருக்கு. இவன் தலைமையில மழைலாம் தெரியுது. சுரேஷ், இவன் தான் சுரேஷ். சுரேஷா? இவனை காட்டுறா ஃப்ரேம்ல. இவன் தான் அந்த ஐயோ அவன் பேர் வந்துருல சைக்கோ மாதிரி லாஸ்ட்ல வருவான் பாருங்க. ஆமா ஆமா, இல்ல லூஸ் அடிக்கடா அப்படினா. ஜூஸ் அடிக்கடா. நான் தான் குழிக்குள்ள ஊடுறவன், இவன் தான் காப்பாத்துறவன். குழிக்குள்ள ஊடுற இவன்டா. நீ அப்புறம் உள்ள இந்த தொப்பைய வச்சு. அப்ப எமே சுபாஸ்டா நாய. தப்பா சொல்லிட்டேன். சுபாஸ் ஏய் வாடா சுபாஸ். நல்லா நோண்டா போலி மாதிரி இருக்கான். தள்ளி விட போறாங்க. There goes K-Fed's cheddar, yo. அன்னைக்கு காலையில் மூணாவது எங்களை வரவேற்ற விதமே எங்களுக்கு அந்த மூணாவது மேலே ஒரு குட்டி காதலை உருவாக்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த காதலோட அங்கே தங்கத்துக்கான ரூமை தேடி நாங்கள் போயிட்டு இருந்தோம். இது வெற்றிகரமாக நாங்கள் ரூம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து முக்கியமான டாஸ்கே இருக்குது, அதாவது பைக் ரெண்ட்டு. கார்த்தி நம்ம பைக் ரெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. கிடைக்கும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பி தான் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சா நாங்கள் 3 நாளுக்கே பஸ் ஏறி வந்திருக்கோம். பார்ப்போம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கை கொடுக்குதா இல்லை கையை விட்டு போகுதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வண்டி ரெண்ட் எடுக்கவே நாங்கள் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 8:44 ஸ்டார்ட் பண்ணது. பார்த்தீங்கன்னா நானும் இவனு மட்டும்தான் இருக்கோம். அவனு 2 பேர் பைக் எடுக்க எங்கேயோ போயிருக்கானுங்க. ரொம்ப நேரமாக கிடைச்சா ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட் கிடைச்சா பைக் இல்லை, வாழ்க்கையே விருப்பம். இத்தனைக்கும் என் வீட்டில் ராயல் என்ஃபீல்டே நிற்கிது, வீட்டில் விடலை 8 நாள். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ ஒரு ஸ்கூட்டி மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி நேரத்தில் என் வண்டி ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அதனால நாங்கள் அடுத்த ட்ரிப்பில் வந்து ஒரு கார் வாங்குறோம். உங்கள் ஃபண்டிங் முடியாது. ஆமாம், நீங்களாம் ஃபன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபன் பண்ணுவோம் போயிட்டு, சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். கிராஸ் டாக் பேசாதரா. ரீடேக் நீங்கள் ஃபன் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வாடா கார். நல்லது பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. வண்டி இருந்தால் ஸ்கூட்டி இருக்குது, ஸ்கூட்டி இருந்தால் வண்டி இல்லை. இத்தனைக்கும் தப்பாக பேசுகிறாங்க. வண்டி இருந்தால் ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட் இருந்தால் வண்டி இல்லை. இத்தனைக்கும் என் வீட்டில் ராயல் என்ஃபீல்டு. ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வந்து காரில் வரலாம். நீங்கள் ஃபன் பண்ணீங்கன்னா அதான் நீங்கள் ஃபண்டிங் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபன் பண்ணுவோம் போய்ட்டு உங்களுக்காக. ஸோ தட் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் அப்படியே பைக் ரெண்டில் எடுத்துகிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. எபினேசர் மீன்ஸ் கார்த்திகேயனும் வந்துட்டாங்க. போகிற வே ஃபுல்லாகவே அந்த மலை மேலே பிலோ பெட்ஷீட் போட்டோமே அந்த டீ எஸ்டேட்ஸோட வியூஸை பார்த்துக்கிட்டே நாங்கள் ஃபோட்டோ பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருந்தோம்.
கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப் ஆல்ரெடி வேறு 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஸ்வல் பிளான் படி. அது காரணம் ஒரு பைக் தான். என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நீங்கள் மூணாவது வர மாதிரி தான் தயவு செஞ்சு இந்த பைக் கிட்ட நம்பி வந்துடாதீங்க. பர்சனல் அட்வைஸ். நீங்கள் வண்டி எடுத்து வந்துட்டு உங்களோட முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது கேட்டேன். சரிங்களா? எஸ், ஆல் தி பெஸ்ட். ஃபோட்டோ பாயிண்ட்லேருந்து எங்களோட அருமையான பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்களோட அடுத்த பயணத்தை தொடர்ந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கடைசியாக நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட் ஸ்பாட்டுக்கு எத்தனை மணி ரீச் ஆகிருக்கோம்னா டைம் நடக்கும் 11:15. நாங்கள் போட்ட ஃபஸ்ட் பிளான் 10 மணிக்கு, 1.5 மணி நேரம் லேட். ஆக்சுவலி வண்டி சம்பவத்தினால தான். நாங்கள் முதல்ல ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆக போகிறேன்னு தெரிஞ்சு, செகண்ட் டே தேர்ட் டே ஆச்சு நல்லா போகணும்னு சொல்லி சாமிகிட்டே வேண்டிக்கோங்க. என்ன பண்ணுறது, சரி ரெண்டு பேர் ஃபோட்டோ எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. இது ஒரு ஸ்பாட்டில் ஒரு 30 செகண்ட், அப்புறம் ஒன்று, அப்புறம் அங்கே ஒன்று, மொத்தம் 3. குட்டண்ணா மழை பெய்யுது. குட்டண்ணா guys, how are you all? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம். மேட்டுப்பட்டி டேம் ப்ளஸ் மேட்டுப்பட்டி எக்கோ பாயிண்ட். இப்போ நாங்கள் அடுத்த போர்ட் வந்து குண்டாலி டேம். காய்ஸ், நாங்கள் வந்து எங்கெங்கேயோ தேடி நாங்கள் வந்து புது ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் நாங்கள் மூணாருக்கு பிளான் பண்ணி நாங்கள் டிவில்ஸ் கிச்சனுக்கு வந்துட்டோம். நம்ம சுபாஷ் அவரை போய் தள்ளிவிட போகிறோம். பாருங்க, அவனும் சுபாஷ் தான் முடியல வச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஆனால் என்ன சுபாஷ், நீ இங்கே தான் விழணும், ஓகேவா? இங்கே விழுந்தா நான் உங்களை காப்பாற்றுவோம் சுபாஷ். சரியா? யார் என்ன காப்பாற்றுவா? யார் காப்பாற்றுவா? நாங்கள் சாபுத்திரி போட்டு முடிவு பண்ணுறோம். நான் லூஸ் அடிக்கிறான். அவன் லூஸு தான் தெரியும் எங்களுக்கு. ஸோ இந்த இடத்த பார்க்க ஸ்பாட் சூப்பராக இருக்குது. நம்ம டீமில் சுபாஷாக நினச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் குழிக்குள்ளே விட்டார். சோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை காப்பாற்ற முடியல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆவி நம்ம கூட தான் உட்காந்துருக்கு. போய் வருது. ₹1 நடிக்க சொன்னால் ₹100 நடிக்கிறோம். இங்கே ஒருத்தர் 2 பேர் வந்தானுங்க. சிங்கிளாக வரப்போயே வளைச்சி ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கிறானுங்க. இதில் கப்புள்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே போஸை பாருங்கள். இவன் மட்டும் கப்புளாக வந்தானா என்ன பண்ணியிருப்பான்? 2 கை இருக்கிற இடத்துல 2 பொண்ணை வச்சும் சுற்றி வந்துருப்பான். இந்த பைத்தியக்காரனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். கேமரா பிடிச்சினுக்கிறான் பாருங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறான் பாருங்க. அவனை சொல்கிறேன் என்ன இல்லை. இவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களா ஏதாவது முடிவெடுத்து அவனுக்கு பண்ணி விடுங்க. நம்மளுக்கு ஆள் காத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவன் காத்துக்கிட்டு இல்ல. காத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சூசு வந்தா போயிட்டு வாடா. அவனுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஓடுறான். ஓஸ் கொடுக்குறன்ற பேர்ல இன்னும் அழிச்சட்டை பண்ணிட்டு இருக்கானுங்க. காய்ஸ், இங்கே பாருங்க, இவன் தான் ஃப்ரெண்டு. ஆய் சொல்லுங்க இவனுக்கு.
வணக்கம்ண்ணா மாப்பிள்ள தேனியிலேருந்து. ஹாய். அப்புறம் நீங்கள் புது ஃப்ரெண்டை மீட் பண்ணீங்களா? ஆனால் இவன் மேலே ஏறினா கொஞ்சம் காசு கிடைக்கும். நம்மகிட்ட இருந்தாலும் காசு இல்லை. ஸோ நம்ம வேணாம், வீடியோ மட்டும் காமிச்சு நம்ம போகலாம். சரியா? இந்த இடம் என்னென்னா குந்தன் லேக் இல்லை, குண்டேன் லேக் ப்ளஸ் டேம். இதான் லேக் எங்கள் பின்னாடி இருக்கிறது. இதோ அங்கே இருக்குது டேம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் மலை தெரியுதுல, அந்த மலை நான் தான் செஞ்சேன். உங்களுக்கு அசிங்கமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தைரியமாக போகலாம். நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் டெலிட் பண்ணுறோம் சிம்பிளாக. பிகாஸ் இக்னோர் நெகட்டிவிட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் அந்த மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம் அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. இட்ஸ் கால்ட் பைன் ஃபாரஸ்ட். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டு இவ்வளோதான் ஓடி வந்தாச்சு, படுத்தாச்சு, ரெஸ்ட் எடுக்கணும். கண்ணன் சூரியங்கிட நீயும் சக்கரங்கிட பாட்டுலாம் ஞாபகம் அவர் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. ஆமாம், உங்களுக்காக தான் அந்த ஸ்பாட் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு ஒருத்தர் 10 ரூபா தாங்க இந்த என்ட்ரி. ஆனால் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக அந்த மூமெண்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் தெரியும். ஜோடிக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. எஸ், இப்போ கூட அங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பாய். எல்லாருமே கீழே இறங்குறப்போ உங்ககிட்ட இன்னும் 10 ரூபா கொடுத்து அவங்க நின்று அரை மணி நேரம் நின்றுமா? அதுதான் அரை மணி நேரமா நிற்கிறியா? போயிட்டு ஒன்றே வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? நான் சொன்னேன்ல 10 ரூபா வாங்கிட்டு வந்துடுறான். ரெஸ்ட் ரூம் போனதெல்லாம் ஒரு பிரச்சனை. இவனுங்க நம்பி பாத்ரூம் கூட போக முடியாது. தண்டை கட்டணும். சரி, ஒரு சார் லெமன் சோடா அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷனை நம்ம இன்னும் கூலாக்க. மயிறு பிடிங்க. 10 ரூபாய்க்கு அண்ணன் அடகு வச்சிட்டாங்க. கக்கூஸ்ல எதுவும் அடகு வச்சிட்டாங்க. இந்த கொடுமை கேட்காதீங்க. இந்த நாய் தான். ஸோ ஒரு வழியாக குண்டலின் டேமில் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் டாப் ஸ்டேஷனை நோக்கி. ஆனால் போகிற வழியில் நாங்கள் திடீர்னு பைக் ஏதோ சம்திங் ஆச்சுன்னு சொல்லி நிப்பாட்டி லெஃப்ட்டில் பார்த்தா ஏதோ ஒரு இறங்கி வியூ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. சரி என்னடா அதுன்னு சொல்லி போய் பார்க்க போனால் பார்த்தீங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. இதை பார்த்து நாங்களாம் ரொம்ப வைப் ஆயிட்டோம். ஆமா, நான் சொர்க்கத்தையே பார்த்துட்டேன். ஏய், எனக்கு சாவடிக்க ட்ரை பண்றானு. சொர்க்கத்தை காட்டுறடி, சொர்க்கத்தை கல்றானுங்க ப்ரோ. இங்க பாருங்க, எக்கி பார்த்தா பள்ளம். பாருங்க மேகலாம் தெரியுது. காய்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. டாப் ஸ்டேஷன் எங்கே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக? இதில் மொத்தம் 3 இடம் இருக்குது. டாப் ஸ்டேஷன், மிட் ஸ்டேஷன், லோயர் ஸ்டேஷன். இங்கேருந்து அந்த காலத்தில் இந்த இங்கிலீஷ்காரங்க டீயை வந்து அறுவடை பண்ணி ரோப் கார் மூலிமா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுமா ஒரு ஏகே சீட்டுட்டாலும் அதெல்லாம் அறுந்து போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து போடி நாய்க்கூர் தான் இருக்கிறதுலே லோயர் ஸ்டேஷனு. பார்த்து பார்த்தா அவர் ஃபேமிலியாக வர மாட்டான். இல்லை ஒன்றும் அது